பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து கொடுத்த ஒரு நல்ல சாட்சி, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை குறித்து சொன்னார். சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு போஜனம் பண்ணும்படி அழைக்கிறான். அவனுடைய வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பந்தி இருக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் இந்த ஸ்திரீ, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த ஊரில் இருந்த பாவியான ஸ்திரீ அங்கே இயேசுவின் பாதத்திலே ஒரு பரணியில் பரிமளம் தைலம் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் கிராமங்கள் தோறும் அவர் நன்மை செய்கிறவராக, அநேகரை பிசாசின் வல்லமிலிருந்து விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் மிகுந்த கிருபையுள்ளவர் என்பதை இந்த பாவியான ஸ்திரீ கேள்விப்பட்டிருக்கிறபடினாலே அவரை தேடி வந்தாள். இயேசுவின் பாதத்திலே அவள் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, ஆனாலும் இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரை ஊற்றி அவள் மனம் திரும்பி தன்னை அர்ப்பணிக்கிறாள். விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை அவளுடைய பாதத்தில் ஊற்றினாள். இதை பார்த்த பொழுது அங்கே இருந்த சீஷர்கள், அங்கே இருந்த மற்ற ஜனங்கள், அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து என்று மார்க்கு 14:4 வாசிக்கிறோம். இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதின் அடையாளமாக அவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும், நற்கிரியைகளையும் ஆண்டவர் இயேசு அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று அவளை ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார். ஒருவேளை அவளால் பரிசேயனாகிய சீமோனைப் போல் விருந்து கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தன்னால் இயன்றதை செய்தாள். அவள் தனக்கென்று வைக்கப்பட்டிருக்க அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். தன்னால் இயன்றதை செய்தாள். இந்த நாளிலும் நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு அடையாளமாக நம்மால் இயன்றதை கர்த்தருக்கென்று நாம் செய்வோம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தாவீது ராஜா தேவனுக்கென்று மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பின போது ஆண்டவர் அன்றைக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம், எனக்கு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாகிய சாலமோன் அதை கட்டுவான் என்று சொன்ன போதும் 1 நாளாகமம் 29:2 நாம் பார்க்கிறோம், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித இரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவகரித்தேன் என்று சொல்கிறார்.
தேவனுக்கு ஆலயத்தை கட்ட முடியவில்லை என்று தாவீது சிந்தித்து அவன் அப்படி இருந்து விடாதபடிக்கு தன்னால் இயன்ற மட்டும் அதற்குரிய பொருட்களை சவகரித்தான். அது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அவருடைய வேலைக்காக அவர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1:15 சொல்லும் பொழுது, என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆகவே நம்மால் இயன்ற மட்டும் இயேசுவை நேசித்து நற்கிரியைகளை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவை நேசித்து அவருடைய நாமத்தை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.